நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi and welcome to Nescafe Sunrise Coffee with Suchi. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு கப் ஸ்ட்ராங் ஃபில்டர் காஃபி அண்ட் ஒரு கப் ஹாட் கேப்புச்சினோ கலந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா நம்ம ரெண்டு பர்சனாலிட்டிஸும் அந்த மாதிரி தான். இந்த நிகழ்ச்சியில முதல் கெஸ்ட் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, பக்கத்து நாட்டிலையும் பல இதயங்கள் திருடி இருக்காரு, பல மேட்சஸ் இந்தியாக்காக ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இட்ஸ் மை பிளஷர் அண்ட் ப்ரிவிலேஜ் டு வெல்கம் டு தி ஷோ எல் பாலாஜி. Hi, Ruchi. How are you? Hi. Yo. இது வரைக்கும் ஐ திங்க் ரேடியோல தான் பேசியிருக்கோம்ல, நேருக்கு நேர் முதல் தடவை சந்திக்கிறோம். ஆமா, நேருக்கு நேர் இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்கறோம். உங்களோட டார்க் ஸ்கின்னுக்கு நிறைய ஃபேன்ஸ், ஃபீமேல் ஃபேன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒன்றும் ஃபீமேல் ஃபேன்ஸ்லாம் பிகாஸ் ஆஃப் மை எபிலிட்டி. இந்த சென்ஸ் நான் பெர்ஃபார்ம் பண்ணதால அப்படின்னு நீங்க சொல்லிக்க விரும்புறீங்க. But the truth is, a lot of people find your dark skin very attractive, இல்லையா? Is it? Thanks to my parents, thanks my overall gives this color because I am blessed with some color in God. Okay, நீங்க பயங்கர மொபைல் ஃபோன் பைத்தியம் அப்படின்னு கேள்விப்பட்டோம். வெச்சிருக்கேன், பாக்குறீங்களா? எப்போ வாங்குனீங்க? இது வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வாங்குனேன். கடைசி எஸ்எம்எஸ் பார்க்கலாமா? ப்ளீஸ். இல்ல வேணாம், அவ்வளவு மோசம் எல்லாம் இல்ல. அதெல்லாம் அவ்வளவு பேட்லாம் எதுவும் இல்லைங்க. ஃபார்வர்ட்ஸ் எல்லாம் நிறைய அனுப்புவீங்களா? ஃபார்வர்ட்ஸ் எனக்கு வரும். நான் செயின் மெயில் இந்த மெசேஜ் 10 பேருக்கு அனுப்பலனா நாளைக்கு நீ காலி அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் எதுவும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன் மொபைல். ஓகே, சரி, நீங்க நிறைய நைட் கிளப்ஸ்க்கு போவீங்க. You like spending time there with your friends? Definitely night, not only night clubs, some of ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக different movies, night clubs maybe sometime. This is we cricketers get very less time to recreate ourselves, this is relax ourselves, and the less time maximum use பண்ணிக்கணும். இல்லனா it's sitting in the home and wasting your time to interacting with the people, different people. And that's different. உங்க colleagues கிட்ட கேட்டா கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படி ரொம்ப சமத்தா சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரி கிடையாதா? Yeah, we spend time, but we also spend time with our friends who are really keen to going out and having fun with other aspects. So ஃபன்னா உங்களுக்கு நைட் கிளப் போறது, படம் பார்க்கிறது? Yeah, movies, watching movies. I'm ரொம்ப பெரிய fan of ரஜினிகாந்த். So ரஜினிகாந்த் ஃபர்ஸ்ட் படம் என்ன படம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் எழுதுவேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஆமா, எங்க இருந்தாலும் என்னத்த மிஸ் பண்ண வேண்டிய வந்தாலும் மிஸ் பண்ணாம ரஜினிகாந்த் படத்தை மிஸ் பண்ண மாட்டேன். பிடிச்ச படம் எது? சூப்பர் ஸ்டார், பாட்ஷா, நாமலே அப்படி சொல்றே போலாம். தலபதி was more inspirational movie. ஒரு இன்ஸ்பிரேஷன் மூவினா தலபதி is kind of movie. சரி, நீங்க சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் இது வரைக்கும் எந்த படத்துல உண்மையிலேயே சூப்பர் ஸ்டாரா போர்ட்ரே பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டா தலபதி, அண்ணாமலை அண்ட் பாட்ஷா, படையப்பா போயினே இருக்கும். அது பாருங்க 30 இயர்ஸ் இல்ல இது வரைக்கும் அந்த ஐ அம் நாட் லக்கி டு மீட். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்க சொன்னதை கேட்டு டெஃபினட்டா yeah, that's all. All right, உங்களுக்கு படம் பார்க்க பிடிக்கும்னு சொன்னீங்க. ஹிந்தி படம் பார்க்க பிடிக்கும் தமிழை விட அப்படின்னு கேள்விப்பட்டோமே, ஏன் அந்த பாரபட்சம்? Because we are mingled with all the South and North Indian guys will be there in the Indian team. So we exchange, we do take நாங்க நிறைய DVD player, portable DVD players வாங்கி போவோம். So அது எங்களுக்கு ஒரு in the sense practice must வந்த relaxation watching movies and put our own DVDs. So we exchange the DVDs with Yuvraj and Irfan who all have the DVDs. We will exchange and we will watch the DVDs. இது இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கும் பாலிவுட்டுக்கும் இந்த சினிமா பார்க்குற கனெக்ஷன் மட்டும் கிடையாது, வேற பல கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து ஆஃப் த ஃபீல்ட், இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். சோ இட்ஸ் நாட் ஹேப்பன் டு யூ. உங்களுக்கு அந்த லக் இல்லன்றீங்களா இப்படி? அந்த அளவுக்கு நான் இன்னும் இன்டென்ஸா எதுலயும் போல. மை கரியர் இஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் மீ. சோ உங்க ஐபாட்ல ஹிந்தி பட பாடல்கள் மட்டும் தான் இருக்குமா? ரெண்டுமே இருக்கும், ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் தமிழ். தமிழ்ல வந்து மோர் கேக்குறதுனா எஸ்பி பாலசுப்ரமணியம் சாங்ஸ் அண்ட் ஏசுதாஸ் சாங்ஸ், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், legends. So we get அவங்க பண்ண பாடலாம் கேக்குறதுல மோர் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஆமா. சோ ஐபாட்ல கடைசியா நீங்க கேட்ட பாட்டு எங்களுக்கு கொஞ்சம் பாடி காமிங்க. பாடு, நமக்கு பாடலாம். 2 லைன்ஸ் நான் கூட பாடுறேன். 2 லைன் பாடல வேணாங்க, அப்புறம் செட்டில் இருக்கவங்க எல்லாம் பேசுங்க. கடைசியா என்ன பாட்டு கேட்டீங்க உங்க ஐபாட்? ஐபாட்ல கேட்டது எஸ்பிபியோட காதலின் தீபம். அது ரொம்ப ரெகுலரா பழைய பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே பாலாஜி, இந்த பாட்டு நீங்க பாட மாட்டேன்றீங்க, நான் கொஞ்சம் பாடுறேன். பாடுங்க, டெஃபினட் நான் கேக்குறேன். பாலாஜி ஜரா தீரே चलो. எங்க கேட்டீங்க இத? அது வந்து பாகிஸ்தான் கேலரியில.
பாகிஸ்தான்ல பவுண்டரி லைன்ல நின்று இருக்கேன் நான். காசு கொடுத்து பாட வச்சீங்களா? காசு கொடுத்து 10 ரூபா கொடுத்தா பாடி இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா பாடி இருப்பாங்க. இது மாதிரி பாடி. பட் அந்த ஒரு பர்టిక్యులர் யுனிவர்சிட்டில இருந்து நிறைய गर्ल्स பாகிஸ்தானி गर्ल्स உங்க பயங்கர கிரேசி ஃபேன்ஸ். நானே ஷாக்குங்க. நீங்க வேற பக்கத்துல ராகுல் டிராவிட் இந்த பக்கம் இர்ஃபான் பத்தான். நடுவுல நான் பாலாஜி கத்துனா எனக்கு கொஞ்சம் ஒரே டென்ஷன். சோ அப்ப எம்பாரசிங்கா இருந்தது. கொஞ்சம் ஃபோக்கஸ் போன மாதிரி இருந்துச்சா எப்படி? எதுல இருந்து? மேட்ச்ல இருந்து. மேட்ச்ல நல்லா பண்ணும்போது ஏன் ஃபோக்கஸ் போகுது? போகாதா? என்ன different, all the field different. So you don't need to worry about all the field. Did you meet those girls off the field? No. Actually in Pakistan the security was so strict. Very strict. We didn't have time to go out and look the country and all this stuff. Because it's very hectic. இல்லங்க டைமே இந்த சென்ஸ் எங்களுக்கு கிடைச்ச அது ஃபர்ஸ்ட் டூர் ஆஃப்டர் 15 இயர்ஸ். அதனால ரொம்ப டைட் செக்யூரிட்டி இருந்தது. அதனால எங்களால் வெளியே போய் எதுவுமே பார்க்க முடியல. கண்ட்ரியோட பியூட்டியே பார்க்க முடியல பாகிஸ்தான் கண்ட்ரி. ஒன்லி திங் நாங்கள் தெரிஞ்சதுன்னா ஹோட்டல்லேருந்து ப்ராக்டிஸ் வந்து ஹோட்டல் அகைன். ஸோ அதுதான் எங்களுக்கு பாகிஸ்தானில் நடந்தது. பிரியாணியாவது சாப்பிட்டு விட்டாங்க. பிரியாணி கூட பூனை கொடுத்துட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு. Okay, let's come back to that song because that was really interesting for us in Chennai to watch. அந்த பாட்டு அந்த பொண்ணுங்க எல்லாம் பாடிட்டு இருந்தபோது உங்க கூட கொலீக்ஸ் எல்லாம் பயங்கரமா கிண்டல் அடிச்சிருப்பாங்களே? டெஃபினட்டா எல்லாம் நம்மளவே பார்த்து ஃபுல்லா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு இருக்கிறதுல ஜாஸ்தி கலாய்ச்சாங்க? ஜாஸ்தி இர்ஃபான் பத்தான் ஒருத்தர் இருக்கார் டீம்ல. ஓகே. அவர் வந்து அவரையும் கலாய்ச்சாங்க, அவளையும் கலாய்ச்சாங்க. அதனால ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. சமீப காலமா you seem to be enjoying your batting a lot. ஷோயப் அக்தர்லாம் ஓட விட்டீங்க. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. ஏதோ தோஞ்சு பேட் நம்ம கல்லி கிரிக்கெட்ல ஆடுற மாதிரி ஒரு சுத்தணும் அவ்வளவுதான். பெர்ஃபெக்ட் பேட்ஸ்மேன்லாம் கிடையாது. Perfect batsman, but you enjoy. I want to be a contributor for the team. In the sense that tail end India எப்பவுமே அந்த tail ending enders வந்து contribute பண்ணாததால நிறைய மேட்ச் நம்ம தோத்துறோம். So I just want to take it the initial initiative and அந்தத்துல இருந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு 10 to 20 runs will definitely help the team. அதனால நானும் இர்ஃபானும் always get in. இர்ஃபான் இப்ப நல்லா ஆடி இருக்காரு பாத்தீங்கன்னா. ஒரு all rounder ஆயிட்டார். So we used to work on our batting, get some few runs in the end overs. The definitely batting depth of the team வந்து increase பண்ணுது. So opponents also feels that there is some players who can hit sixes and fours. ஆமா. So that is they don't take it for granted. They don't take it for granted. இன்னும் கொஞ்ச நேரத்துல another guest is going to join him. இவங்களுக்கு கிரிக்கெட்ன்றது ரத்தத்திலே ஒரு கலந்த ஒரு விஷயம் அப்படினு சொல்லலாம். பட் இவங்க கிரிக்கெட்டர் கிடையாது. யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு stay tuned. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாலாஜி கிட்ட பேசிட்டு இருக்கோம். நெஸ்கஃபே சன்ரைஸ் காஃபி வித் சுச்சி இந்த நிகழ்ச்சியில. அண்ட் நாங்க பாமர மக்கள் கொஞ்சம் கிரிக்கெட் பார்க்கறதுல ஏதோ 2-3 டெக்னிக்கல் விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதை வச்சு உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ முனாஃப் பட்டேல் ஹாஸ் a lot of reverse swing happening இல்லையா? நீங்க மீடியம் பேஸ் bowlerன்றதுனால அந்த ரிவர்ஸ் ஸ்விங் வரது கொஞ்சம் கஷ்டமா, கொஞ்சம் ஃபாஸ்டர் பேஸ் bowlerக்கு அது ஈஸியா எப்படி? how does it work with your action? Actually உங்க action கொஞ்சம் sleeky சைடான இருந்ததுன்னா it's you because from the action the ball goes out. Once the ball gets old, if start reversing it's tough to play. Then batsmanக்கு வந்து the sleeky action வந்து tough to read. So reverse swing will be more effective for the fast bowlers who are having the sleeky action. Okay, so you're not even trying to sort of build on it. No, I do get reverse swing because of the ball only we get reverse swing. It's not your own ability. Okay. So once the ball gets old, if you keep on shining the other side of the ball, so you get reverse swing. நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்ல போறேன் பாலாஜி. அதை கேட்டிங்கன்னா நீங்க அப்படியே அந்த தலானை எடுத்து முகத்தை முடிப்பீங்க. இன்ஜுரி. இன்ஜுரி. இப்போ வந்து நீங்க உங்க கரியரோட உச்ச கட்டத்துல இருந்தபோது it was very unfortunate that you had a strain in a particular part இல்லையா? அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? போச்சுடா அப்படினா? இல்ல போச்சுலாம். So depressing. It's not over because என்னோட ரெண்டு கம்பேக் இன்ஜுரிக்கு அப்புறம் தான் நான் கம்பேக் பண்ணி பெட்டரா ஷோ பண்ணேன். அதனால I have faith in the sense body you can't control your body. It acts different ways. So you just need to wait for the body to recover. So then you can perform. Whenever you're there, you perform. I always performed whenever I went inside. Performance is not a big criteria for me. எனக்கு வந்து பாடி சரியாயிடுச்சுன்னா always there to perform. உங்க வாழ்க்கையை மாத்தின ஒரு பெரிய விமர்சகர் நீங்க ரெஸ்டாரண்ட்ல சந்திச்ச ஒரு குழந்தை அப்படின்னு கேள்விப்பட்டோம். வெஸ்ட் இண்டீஸ் டூர் 2002 இந்தியால வந்திருக்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ மேட்ச்
4 hours 44 runs கொடுத்துட்டு நானும் ஜேபி யாதவும் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுன்னு இருக்கோம் பாம்பேயில். ஒரு குழந்தை வந்து ஸோ ஜேபி யாதவ் சொல்லி யாரு அந்த பாலாஜி அவன் பிடிக்கவே இல்லையா எனக்கு அந்த ஆள் bowling. என்ன தெரியல, நான் 2 பேரும் உட்காந்துருக்கோம். he didn't recognize, அந்த குழந்தை ரெக்கக்னைஸ் பண்ணல. So that made me think that why can't I put more effort to make it to the Indian cricket team again, in a better way. I took around 150 wickets in 1 year and I have a record of 7 wicket hauls in a Ranji season. I took our Tamil Nadu team, I led in the sense 50 wickets at Tamil Nadu team finals வரைக்கும் எடுத்துட்டு போனோம். Unfortunately எங்களால ஃபைனல்ஸ் வின் பண்ண முடியல பாம்பேவோட. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது, in the sense that motivation I got better way in the sense to walk, listen, to get wickets only you can get into the side. So and from there I have to take further ahead. So I took my first one-day international wicket of Ricky Ponting. Talking about motivation, inspiration, நம்ம நிகழ்ச்சிக்கு வரப்போற அடுத்த கெஸ்ட் விஜே ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற பெண்கள்ல பாதிக்கு மேல பெண்களுக்கு கண்டிப்பா இன்ஸ்பிரேஷனா இருந்திருப்பாங்க. I'd like to welcome Shreya Reddy. How you sit? Can you please move? வந்த உடனே சண்டையா? எப்பவுமே சண்டே. That's a good thing. Keep it going, Shreya, through the show. சரி, உங்களுக்கும் கிரிக்கெட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, அது உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. Definitely அது not. என்னன்னு கொஞ்சம் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொல்லுங்க. My father always wanted to have a son and Balaji just fits that place. And appaku Balaji na like that. He wants to just look after everything of Balaji. He wants to see Balaji up there. And even like, you know, for instance, like, he probably even thrown me out of the house and he probably keep Balaji as his son. I'm like, bloody hell. ஸ்ரேயா அப்பா அப்பான்னு சொல்றாங்க, உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, பட் ஸ்ரேயாஸ் ஃபாதர் இஸ் தி கிரேட் கிரிக்கெட்டர் பரத் ரெட்டி. ஸ்ரேயா, இப்போ இந்த சமத்தா கியூட்டா ஹாய் ஹவ் ஆர் யூன்னு சொல்ற விஜேஸ் மத்தியில நீங்க அப்படியே you just landed like a bomb and you just blew everybody away. அந்த மாதிரி பண்ணே முடியாது. அந்த மாதிரி ஹலோ எல்லாரும் என்ன பாருங்க, இது பாட்டு பார்க்கலாமா? Just shut up, don't laugh. You can't keep laughing. நான் தமிழ்ல பேசுறேன், but சிரிக்கூடாது. hold a pillow like this சிரிக்கூடாது. So அது மாதிரி எனக்கு பண்ண முடியாது. So I thought, you know, I mean, it was not a conscious decision. I just said, come on, I mean, it's so boring to be just sitting there and, you know, talking the way everybody else talks. So I said, boom, I got to do something drastic. நீங்க பேசுற விதம், நீங்க ட்ரெஸ் பண்ணிக்கிற விதத்துக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய கிரிட்டிசிசம் கிடைச்சிருக்கும் இல்லையா? I got both. A mix of both. And yeah, we've seen the good part on your shows. You get like a lot of mail saying you're great, but mathapadi a lot of people must have thought you're a little over the top, illaya? They must have. I mean, people still think illa that sollirpaanga illaya unga kitta. They must have. I mean, people have said it and people might have said it behind my back, but at the end of the day you'll do exactly what you feel like doing, right? And that's what sells. Because your comfort really shows in front of the camera. You got to be comfortable. I mean, you know, I can't like, you know, be like pretense in front of the camera. I just can't do that. No pretense. உங்க கரியரோட உச்சத்துல இப்படி ஏன் இந்த விஜே வேலையை விட்டுட்டீங்க நீங்க? Time to move on. And at the time vanduchu, so I thought I had got like really 3 good, very good films, and I didn't want to say no to them. And romba nalla roles, both the films, Tamil films le. So I couldn't say no to them. So I thought I'll take a break, and then certain things just didn't work out. It was a very emotional thing. This probably is the first time I'm saying it on television, but it was a very, very emotional time in my life because SS Music is like my baby. You know, I've grown up. அதோடயே வளர்ந்திருக்கீங்க. ஆமா. Yeah, exactly. It's been 5.5 years, and people know me. Iniki who Shreya Reddy Anna, they'll know it's the VJ of SS Music. And but at the end of the day, there is a point where, you know, you got to say bye, move on to higher grounds. So yeah. இல்ல, பட் விஜே வேலையும் பண்ணிக்கிட்டு நீங்க ஆக்ட்ரஸாவும் இருக்கலாமே. அதானே பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க 2 வருஷம். Yeah, it could have, but right now it became a point where I was doing more films, more than usual. I was doing like 1 film a year. Not that I was big on Top Actress or anything, doing 1 film a year, but it's just that out of the plenty, I mean, the films I was getting, one would be interesting, so I would do that 1 film. Okay. அந்த ஃபிலிம்ஸை பற்றி தான் இப்போ உங்ககிட்ட ஒரு ரொம்ப கன்ஃபியூசிங் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். நீங்கள் செக்ஸி கிளாமரஸ் விஜேயா இருந்துட்டு இப்போ
mature evolved actress மாதிரி அந்த மாதிரி de-glamorized roles எல்லாம் choose பண்றீங்களா? Which is the real Shreya and why are you doing this now? I don't know myself and neither will anybody know. I mean, if I was Shreya Reddy of, you know, my show and doing the same kind of roles, there would not be any fun. I mean, it would be just a waste of time. இல்ல பட் உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி ரோல்ஸ் கிடைச்சிருக்குமே glamorous item number amma neenga item number pandringa that would have been fun. It would have been fun, but now veetla But you've done one number, haven't you? Samurai. that is like, no, you can't ask about that. No. Okay huh. Okay, and my father was like, neenga veliyave poitu irunga, neenga veetla irukadanga, because he was like dead against films and he's still dead against films. So But நீங்க இப்ப choose பண்ற kind of roles he should be quite happy with it, right? he's very excited, and the kind of appreciation I've got for the Malayalam films that I've done has been really tremendous. So hopefully the Tamil films will also kind of give me the kind of scope I wanted. இல்ல பட் நான் என்ன சொல்றேன்னா you can have a balance, you can achieve a balance. எப்பவுமே கொஞ்சம் de-glamorized இருக்கிற ரோல் தான் நல்ல ரோல்னு கிடையாது. See, I am a very glamorous person in real life, and I have no qualms about saying that. And in films, I just can't do the regular stuff. I would love to watch the regular stuff, but acting varappo, I can't do it. I have to, it has to be meaty, it has to be something where I'm in my upcoming film, I'm playing a negative role. I'm playing the title of the film, and I'm playing an arrogant girl, and that's what I like. I mean, variety of characters. I just can't sit in one place and cry, yo, and Purushan poitara. I can't do all that. You know, I have to. இல்ல பாலாஜி நானும் பாத்துட்டு இருக்கேன், கொஞ்ச நேரமா முழிச்சிட்டு இருக்காரு. சோ கொஞ்சம் கிரிக்கெட் ரிலேட்டட் தமிழ் சொல்லிட்டு ஏதோ பேசினாங்க. தமிழ்ல தான் பேசுறேன். ஓகே, நடுவுல ரெண்டு மூணு வார்த்தை பேசினாங்க. ஓகே, have to give a credit for that. சரி, இப்போ கொஞ்சம் கிரிக்கெட் விஷயத்துக்கு வருவோம். நீங்க மந்திரா பேடி மாதிரி வரதுக்கு you don't have மந்திரா பேடி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கிரிக்கெட் பத்தி நிறைய தெரியாது. கரெக்ட்டா நோ? ஆமா, கரெக்ட். எனக்கு கிரிக்கெட் பத்தி கொஞ்சம் தெரியும். on camera எனக்கு கிரிக்கெட் பத்தி தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல பட் கிரிக்கெட்டரோட பொண்ணுனா டெஃபினட்டா தெரிஞ்சுதான் இருக்கணும். அது எனக்கு கிரிக்கெட் பத்தி நிறைய தெரியும். and first passion cricket. அடுத்து தான் films, television alla. சோ நீங்க அந்த மாதிரி கமெண்ட்ரி பண்றதுக்கு ஏன் ட்ரை பண்ண கூடாது? Varam, I'm still very young. I have a long, very long road But is ahead of that me. one of your priorities? Cricket is my passion, definitely. So anything that comes along with cricket, I will accept it. So இது வந்து எல்லா தொகுப்பாளர்களுக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் it's an open welcome. Yeah, hopefully when Balaji plays, I will commentate and I'll say, please everybody switch off your television. That was my next question. Let's start right now. people won't do. இப்பவே ஆரம்பிப்போம். பாலாஜியோட கேம் பத்தி கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். Okay. Balaji with that evergreen smile. And he's blushing. இது மாதிரிலாம் பேசினா யாராவது உள்ள அங்க கேட்பாங்களாங்க கமெண்ட்ரி? கேம் பத்தினா ஸ்மைல பத்தி சொல்றாங்களே பாலாஜி. Okay, Balaji is coming up the runway. No runway. What is it called? Runway. What is it called? Runway. ஆமாங்க, அத ஃளைட் எடுக்கறாங்க டேக் ஆஃப். Runway. The run up. Run up. Yeah, just one or two words. We'll just go here and there, but not a good place to be seated. You always skid and start. It works out well for you. Yeah, I never know. Yeah. Balaji and Shreya Reddy, upcoming actress, ex-VJ, இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு Nescafe Sunrise Coffee with Suchi இந்த நிகழ்ச்சியில அவங்க friends and family இவங்களை பத்தி நிறைய உண்மைகள் சொல்ல போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல stay tuned. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. You're with me, Suchi, on Nescafe Sunrise Coffee with Suchi. இப்போ ஒரு சின்ன திடுக்கிடல்னு சொல்லலாமா, pleasant surpriseனு சொல்லலாமான்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். Okay, you guys, how much do you trust your friends? Friends is very important in life, so I trust 100%. Hopefully யாரும் போட்டு கொடுக்காம இருந்தாங்க. எவ்வளவு போட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல. பார்த்ததுக்கு அப்புறமாவும் நீங்க இதே சொல்றீங்களான்னு பார்க்கலாம். பாலாஜி வந்து டெபு வந்து வெஸ்ட் இண்டீஸோட பண்ணார். அவர் அந்த மேட்ச்சில் போட்டு செம்மடி அடிச்சிட்டாங்க, கிறிஸ் கெயிலும் வேவல் ஹைன்ஸும். ஸோ அந்த மேட்ச்க்கு அப்புறம் அவரை ட்ராப் பண்ணிட்டாங்க. அவனே எல்லாம் சொன்னாங்க அவரால் கம்பேக் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு. பட் he took it up as a challenge. அவர் வந்து இன்னும் ஒரு 6 monthsல வந்து கம்பேக் பண்ணார். ரஞ்சி ட்ராஃபியில் மேட்ச்சுக்கு மேட்ச் 5 விக்கெட் எடுத்தார். Nobody can be as hard working as Balaji and dedicated as Balaji. என்ன நடந்தாலும்
மனம் தளர விடாமல் ஹார்ட் ஒர்க்னால அவரோட டிசிப்ளின்னால முன்னுக்கு வந்தவர் வந்து பாலாஜி. பாலாஜி ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று பார்த்தா அது வில் டு டூ வெல் அண்ட் ஃபைட்டிங் குவாலிட்டிஸ். The only thing which I like about him is his determination. He said like whatever it is நான் திருப்பி வருவேன், திருப்பி வந்து நல்லா பண்ணி ப்ரூவ் பண்ணுவேன். அந்த டிட்டர்மினேஷன் அண்ட் இஸ் ஹார்ட் ஒர்க், அதனால தான் இன்னைக்கு வாட் ஹீ இஸ் ஐ ஃபீல் அவனோட டிட்டர்மினேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்னால தான் நான் நினைக்கிறேன். பாலாஜி வந்து இந்திய அணியில் ஒரு சிறந்த போலராக வர்றதுக்கு காரணம் அவருடைய தன்னம்பிக்கை, முயற்சி, விடாமுயற்சி. தொடர்ந்து அவருடைய விடாமுயற்சியால் தான் இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய லெவலுக்கு வர முடிஞ்சிச்சு. அதை பற்றி நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். பாலாஜி இப்படி எல்லாரும் தன்னம்பிக்கை திறமைன்னு போர் அடிக்கிறாங்க. one thing I'll have to agree with Pradeep. What Pradeep said, he is very rombo hardworking and he's very focused and Shreya, I have to say that. I have to say that. I was just going to ask, எல்லாரும் அவரை பத்தி நல்ல நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. not so நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு ரொம்ப சொல்லுங்க. ரொம்ப மூடி. அதனால எல்லா ஸ்போர்ட்ஸ் பீப்புளும் அப்படிதான் இருப்பாங்களா? But cricket, when comes to his cricket, I think he's very focused. Cricket is everything for me. I want to keep it in a very big manner. In my some principles I have in my life is playing at the highest level and performing there at every event you get in, and that is very important. பாலாஜி ரொம்ப பெருமூச்சு விடாதீங்க, இன்னும் நிறைய இருக்கு பார்க்கலாம். நான் இதுங்க கொஞ்சம் வெயிட் பண்றேன். பாலாஜியுடைய ஃபாதர் வந்து படிப்பு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிகிட்டு இருந்தார். நான் அந்த வந்து விளையாட்டிலுடைய இருக்கிற ஆர்வத்தில் சரி விளையாடட்டும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நல்லா அதில் தான் நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கானேன்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நல்லா வந்து விளையாடுறான், அவன் ஒரு காலத்தில் நல்ல பிளேயராக வர முடியும்னு எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம். ரொம்ப பேட் டிரைவர். ஒரு தடவை நாங்கள் முன்னாருக்கு போனோம், அப்போ லேக்குக்கு போனோம். உடனே பாலாஜி கார் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த லேக் பக்கத்தில் எடுத்துன்னு போய் எல்லாரும் கீழே போயிட்டுருப்போம். அந்த லேக்குள்ள ஹேண்ட் பிரேக் போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டோம். இந்த ஷோ முடிஞ்சு என்ன வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னீங்க, ஆனால் நான் ஆட்டோலேயே போய்டுறேன். ரிஸ்க் அட் யுவர் ஓன் ரிஸ்க். பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா அவருக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். he enjoys his மியூசிக். டான்ஸ் நல்லா ஆடுவார். அப்புறம் வந்து அவருக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸில் வந்து பயங்கர ஆசைன்னு நினைப்பேன், எல்லாம் தெரியும்னு நினைப்பேன். பட் அவருக்கு தெரிஞ்ச ஒரே எலக்ட்ரானிக்ஸ் வந்து செல்ஃபோன் தான். எவ்ரி மந்த் வந்து மாற்றிக்கினே இருப்பார். எல்லாரும் பேச்சை கேட்பான். கிரிக்கெட்டில் ஒருத்தர் ஒரு ஐடியா சொல்லுவார், கை இப்படி வரணும் அப்படி வரணும்னு. அதெல்லாம் ரொம்ப கேட்டு ரொம்ப மாற்றி நின்றார் ஆக்ஷன் எல்லாம். அது வாஸ் ஒன் பேட் குவாலிட்டி தட் ஹி ஹேட். பட் இப்போது கொஞ்சம் ஷ்ரூட் ஆகிட்டான். இப்போ எல்லாரும் சொல்கிறது கேட்குறான். பட் பண்ணுறது அல்டிமேட்டாக இது ரைட்டுன்னு தோணுது தான் அதான் பண்ணுறான். மிச்சம் இதெல்லாம் கொஞ்சம் மெச்சூர் ஆனால் தான் இதெல்லாம் கொஞ்சம் தெரியுது அவனுக்கு. பாலாஜிக்கு வந்து இந்த இன்ஜுரி சீக்கிரம் சரியாகி ஐ விஷ் him all the best for his comeback and a very bright future. So we wish him good health and hope he makes a comeback soon with a bang. Nice to have positive well wishers, இல்லை sincere well wishers. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக என் கூட இருந்திருக்காங்க. என்னோட நெகட்டிவ், என்னோட பாசிட்டிவ், என்னோட லோ டைம், என்னோட ஹை டைம் இன் மை கரியர் எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. ஸோ ஐ பீன் வெரி தேங்க்ஃபுல் டு who are all there for my negative and low time, demerits, whenever it happened. So really they've been grateful, I should say. They are there all the time, whether it's a bad time or good time. They're there. கொஞ்சம் அவர் மனசு தளரும் போது how does he behave? Is he crabby and he bites your head off? Or quiet-ஆ இருப்பாரா, பேச மாட்டாரா, எப்படி? No, I think when he's playing, I think nobody can even I have a message him and say, hey, I call him Fatty. Not literal sense Fatty, but just like, a playful Fatty. அதுக்கு முன்னாடி I used to call him Devdas. அது எதனாலன்னு கேட்கலாம். No, because I saw him in a newspaper. He was sitting like that with all, he had grown his beard and he looked. No, expectations போதும். பாவம் ரொம்ப அனுபவிச்சிட்டாரு. ஸ்ரேயா, இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க? திமிரு பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லுவாங்களா, இல்ல அது கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க, கிரேட் ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்களா? அது கூட சொல்ல மாட்டாங்க. அதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்மளே பார்க்கலாம். ஆப்டிமல் ஏதாவது சொல்லுவாங்க. ஆமா. ஸ்ரீயா டோட்டல் எக்ஸசைஸ் ஃப்ரீக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதால அவங்க சம்டைம் ஷூட்டிங்ஸ் அவுட் சைட் போயிட்டா கூட
திரும்பி வந்து சம் வெயிட் போட்டுருவாங்க. திரும்பி வந்து அந்த 4 டேஸில் வந்து நல்ல வெயிட் ரிடக்ஷன் பண்ணுவாங்க. டயட் ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பாங்க. டெய்லி அது ஸ்ரீயாவோட டயட் ஷி வில் டிஸ்கஸ் வித் ஆர் குக். அண்ட் அவங்க வெறும் சூப்ஸு சாலட்ஸு அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிச்ச ஃபுட்ஸு. ஆக்சுவலாக ஜிம்மில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு தடவை ஜிம் ஃபுல் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் போது நான் சொன்னேன் ரொம்ப க்ரௌடாக இருக்கணும். அந்த டைம் வந்துட்டாங்க. சரி கொஞ்சம் ஸ்டெப்பர் எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொன்னேன். ஓகே ஆக்சுவலாக அவங்க லெக் வந்து ஃப்ளாட் ஃபுட்டாக தான் ஸ்டெப்பர் பண்ணது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படி இருந்தாலும் ஓகே பண்ணலான்ட்டு பண்ணும்போது ஆங்கிள் சடனாக ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ட்விஸ்ட் ஆகிட்டு அப்புறம் ஐஸ் பேக்லாம் வச்சு ஒரு 1/2 hour பொறுத்து மற்றவங்க யாராக இருந்தாலும் வேண்டாம் போய்ட்டுலாம் லெக் பெயின் இருக்கு சொல்லுவாங்க. திருப்பி அவங்க 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் போனேன். அந்த இன்சிடென்ட் ரொம்ப யாராலையும் மறக்க முடியாது. She's got the determination. எப்பவுமே ரொம்ப determination இருக்கும் அவளுக்கு. She had a knee sprain. So அப்போ we had to go for the 100 meters dash. And so எல்லாரும் சொன்னோம் it's okay, நீ வந்து ரெஸ்ட் எடு, you have to come for the 400 meters relay. So but she's like இல்ல no, I have to do it and I have to beat the other people, you know. நிறைய competitors இருந்தாங்க. In spite of that pain, she did come for the 100 meters and I never expected her to win, to be frank, but surprisingly she came first. If she needs something, அது எப்படின்னா அது சக்சீட் ஆகணும்னு சொல்லி she will work hard towards it. சின்னப்போ she was ரொம்ப ரொம்ப நாட்டி குழந்தை. அண்ட் 3 வயசு வரலும் பேசவே முடியல. ஸோ எல்லாரும் கிட்ட எப்படி பேசணும், எப்படி என்ன செய்யறதுன்னு அதுக்கு தெரியாம வீட்டுக்கு யாராவது வந்தா அதுக்கு ஏதாவது கையில கொடுக்கலன்னா கோவம் வந்துடும். அந்த கோவம் வந்தப்போ அந்த கெஸ்ட் கிட்ட போயிட்டு யாருக்கிட்ட சொல்லாம பக்கத்துல நின்றுட்டு அப்படியே கிள்ளி விட்டுடும் அவங்கள. இது ஒரு ரொம்ப தமாஷா இருந்தது. ஆனா எனக்கு பயம் ஆயிடுச்சு. நான் டாக்டர் கிட்ட கூட ஒரு 3-4 டாக்டர் கன்சல்ட் பண்ணேன். அப்புறம் 3 years she started talking quite normally. The transformation of Sriya ஒரு 3 years to now 23 years is such a fantastic transformation. In the 20 years she has not stopped talking. அது எங்களுக்கு தெரியும். Mommy! Sriya, all in all, in totality, she is a wonderful child. But the one that sometimes I feel that the konja impatient nature. So, and the one quality I feel that she should be little more patient. Ellarum kuda. There was one girl who used to stay ஸ்கூல்ல வந்து தங்கி அவங்க சிஸ்டர்ஸோட தங்கி ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு ஜூனியர் அவ வந்து எப்பவுமே she used to feel bad. அவ வந்து நான் தனியா இருக்கேன், அம்மா அப்பா கூட இல்லை. எப்பவுமே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா திடீர்னு தனியாக உட்காந்துட்டு இருப்பா, சில சமயம் திடீர்னு அழுவா, ஒழுங்காக சாப்பிட மாட்டா. அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்ரேயாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்ரேயா கிட்ட எப்போவாவது வந்து பேச வருவா. ஸோ அப்போ வந்து ஸ்ரேயா she always used to sit and talk to her. இல்லை you can do it, உன்னால் நல்லா படிக்க முடியும், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா யூ டெல் மீ. எங்ககிட்ட எப்பவுமே சொல்வா she like நான்லாம் ஸ்ரேயா வந்து ரொம்ப பெரிய வீட்டிலேருந்து வராங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவங்க வந்து she is so sweet, என்கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. So that's one character which I really like about Shreya. That's wonderful, Shreya. They're lying. They're lying. I wish her all the very best in whatever she does, and if she thinks that movie is what she wants, and I wish her the success in whatever she does. உடனே வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோதான் ஒரு ஆள் செக் 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 பண்ண போறேன். உங்க பேரு ஸ்ரீயாவா ஸ்ரேயாவா ஸ்ரீயாவா? Sriya. It's Sriya. You call yourself Sriya? Yeah. Okay, But so since Shreya people can't pronounce Sri, they say Shri. So இப்போல இருந்து நிகழ்ச்சியில இப்போல இருந்தாவது நான் இப்போல இருந்து Sriya. எல்லாரும் கேக்குறீங்க Sriya. Sriya சொல்லுங்க பாலாஜி. Sriya. Sriya. சரி, మీరు తెలుగు பொண்ணு என்ன இப்படி டயட்டிங் ஈட்டிங்ன்றீங்க? மசாலா சாலா டீல தாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனா அச்சு தூள் கலப்பாங்க. அது மாதிரி ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் போய் சாக்லேட் எல்லாம் ஃபுல்லா கேவிட்டி இருக்கும். Okay, Sriya. Yeah, sorry. Sriya, what do you have to say about what your parents said, that you're a little impatient? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமை தேவை அப்படின்றாங்க. As my dad said, if I set my mind எனக்கு என்ன வேணும்னா அது கண்டிப்பா உடனே வேணும்னு சொல்வீங்களா? உடனே கூட வேணும் இல்லைன்னா எனக்கு வேணும். எனக்கு அது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எனக்கு வேணும். Okay. So it has to happen.
பாலாஜி இப்போ உங்க பேரண்ட்ஸ் வெளிப்படையாவே சொன்னாங்க நீங்க பெரியவனாய் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாங்க அதெல்லாம் அவங்க அப்படின்னு சொல்லி. கனவுங்க, நம்ம கனவு நடக்குமா? டாக்டர் ஆகணும், engineer ஆகணும். சின்ன வயசுல இருந்தே நீங்க இல்லன்றீங்களா? அந்த விஷயத்துல பயங்கர சண்டை அவ்வளோ ஆகும். ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக நான் ஸ்கூல்ஸ் நல்லா படித்தேன். இந்த சென்ஸ் 12th வந்து லாஸ்ட் 2 monthsல என் அக்கா யூஎஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ ஷி கெட் அ சேலஞ்ச் ஃபார் இஃப் யூ கெட் ஓவர் 950 marks in 12th standard. நினச்சாங்க எல்லாம், நான்லாம் வாங்க மாட்டேன். பைக் ப்ரெசன்ட் ஃபுல்லாக இந்த சென்ஸ் ஒரு இதில் வாங்க மாட்டான்னு தெரியும், எதுக்கு சும்மா ஒரு சேலஞ்ச் கொடுக்கலான்னு. ஸோ ஐ காட் 989 marks. I got the bike. லாஸ்ட் 2 மாதம் படிச்சு பைக் வாங்கி போயிட்டேன். ஸோ அது ஒரு பிக் இன்சிடென்ட் இன் மை எஜுகேஷனல் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ நல்ல ஒரு ஸ்டூடெண்ட் இந்த சென்ஸ், படிக்கணும்னு நினச்சா படிக்கும். பட் மை பேஷன் இஸ் ஆல் அபவுட் கிரிக்கெட். எவ்ரி டைம் whenever I get into the field, I love to be there all the time. எல் பாலாஜி அவர்கிட்டயும் நடிகை ஸ்ரீயா, நடிகைன்னு சொல்றதுக்கு டிஃப்ரெண்ட் இல்லையா, நடிகை ஸ்ரீயா கிட்ட பேசிட்டு இருக்கோம் on Nescafe Sunrise Coffee with Suchi. When we come back, காரசாரமான குண்டக்க வண்டக்க நிறைய கேள்விகள் வச்சிருக்கோம் இவங்களுக்காக. rapid fire roundல stay tuned. ஐயோ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. This is Nescafe Sunrise Coffee with Suchi. காரசாரமான செம்ம பரபரப்பான பகுதிக்கு வந்திருக்கோம். This is the rapid fire. சரி பாலாஜி, இது வரைக்கும் உங்களை பத்தி பேசினவங்க, ஸ்ரீயா பத்தி பேசினவங்க எல்லாருமே ரெண்டு பேரும் பயங்கர go getters, determined அப்படின்னு சொல்லிருக்காங்க. So which one of you is going to win this Nescafe Sunrise Coffee? இந்த பாதி பாதிலாம் எனக்கே வேணும். பாருங்களா, அங்கேயே டீல் நடக்குதா? வேணாம் வேணாம், குயிக்கா ஆரம்பிச்சிடலாம். பாலாஜி, you go first. ஓகே, ரொம்ப யோசிக்க கூடாது, அது ஒரு சின்ன கண்டிஷன். மனசை தோணுத டக் டக்குன்னு சொல்லணும். ஓகே. ஓகே. Indian girls or Pakistani girls? Indian girls. Australian bowler Glenn McGrath, நம்ம கபில் தேவா. Kapil Dev. Superstar Rajini autograph, Kamal autograph. Rajini. முதல் கோச் NP பாலாஜியா, ஸ்ரேயாஸ் ஃபாதர் பரத் ரெட்டியா? NP Balaji. உங்க ஃபேமிலி my father's name? Oh. What nonsense. உங்க ஃபேமிலில உங்க closest friend? Family the closest friend na. Who are you closest to in your family? Oh, my sister, elder sister. எப்படி, I mean, what? Very close because she helped me a lot. In the sense, she's my inspiration, I would say. She's a tough girl and challenging and competitive in her life. How she came up and she lifted our family in a big way. So I think I should give a big hats off to her. Absolutely. சரி, உங்க வெற்றிக்கு காரணம் யாரு? ஒருத்தர் பேரை சொல்லணும்னா யார் பேர் சொல்லுவீங்க? என் வெற்றிக்கு காரணம் என்னோட ஃபேமிலி. ஒருத்தர் பேர்? ஒருத்தர் பேர்னா டெஃபினட்டாக என் அம்மா, who are always been encouraging. அப்பா. ஓகே. அண்ட் கிரிக்கெட்டை பத்தி உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்? Off the field, too much talk. Gossiping. டாக்னா யார் மத்தியில? Criticism and all this stuff. And among your colleagues on the field? On the field, பிடிக்காதுன்னு, it's a family. You won't say. ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்காம இருக்குமே, எல்லாமே பிடிச்ச மாதிரி. Definitely இல்ல. எல்லாரும் they have different in the sense way of playing the game. So there are inspiration. ஒரு ட்ரீம் தான். இப்போ நீங்க வந்து சச்சின் டெண்டுல்கர் போஸ்டர்ல தான் பார்த்துருப்பீங்க as a youngster. So getting into the team and interacting with Sachin Tendulkar and Rahul Dravid, Anil Kumble, எல்லாம் ஒரு ட்ரீம். So you won't find any negative with them. பிடிக்காத விஷயம் உன மனசுக்கே வராது. வராது. Sriya, do you think he did well? Was he honest? பார்க்கலாம். Out of 10 எவ்வளவு marks கொடுத்தீங்க? எனக்கு தான் 10ல நான் 7 கொடுக்குவேன். ஓகே ஸ்ரீயா, நீங்க அவருக்கு 10ல 7 மார்க் கொடுத்துட்டீங்க. நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். You ready? Yes. Alright, சினிமாவா பாலிடிக்ஸா? Politics. கேரளாவா ஹைதராபாதா? Okay. The films in Kerala, people of Hyderabad. நீங்க in cinema, கேரளாவா ஹைதராபாதா? In cinema. ஸ்ரீயா in cinema. Next. Kerala. Now questions எனக்கு. ஸ்ரேயா in cinema, நந்திதா தாஸா விஜயசாந்தியா? Nandita Das. கல்யாணம் பண்ணிக்க பிரபல நடிகரா பிரபல கிரிக்கெட்டரா? Now you people have done your job very well, Suchi. I want to kill you. None of the above. அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்கல, பட் பரவாயில்ல. மந்திரா வேதியா ஓப்ரா வின்ஃப்ரீயா? Oprah Winfrey. நீங்க arrogant-ஆ கான்ஃபிடென்ட்டா? Confident. With arrogance. That was honest. That was honest. El Balaji or Irfan Pathan?
Balaji. Diplomatic, correct. தேசிய விருதா ஆஸ்கர் விருதா? Desi. Alright, that was நீங்க மார்க் போடுங்க இப்ப. 6.3. Not fair, not fair. நான் என்னங்க பக்கத்துல ஜஸ்ட் நான் வாங்குனேன்லங்க. Okay, we'll ask everybody here. But Balaji, Nanda winner இல்ல? Balaji, I have to say, I'm sorry. The game show la சொல்ற மாதிரி ஒரே suspense ஓட Shreya is the winner. எல்லாரும் கை தட்டுங்க. யாருமே கை தட்டுங்க. நான் தட்டுறேம்மா. வா. Here you go. Thank you. ஸ்ரீயா, ஸ்ரேயா பல பேர் வச்சு கூப்பிட்டாச்சு உங்களை. சரி, நீங்க வந்து முதல் கேள்வி கேட்ட போது சினிமாவா பாலிடிக்ஸ், ஆனா பட்டுன்னு பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டீங்களே, அதனால அவ்வளவு உறுதியா இருக்கீங்க? Next chief minister. அப்படியா? ஒருத்தர் ஓட்டிங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடையாது. No, I really. You're seriously interested. Yeah, I really like politics. எதனால? I mean, every part of it, I feel that I could do a lot for the youth. You know, I'm looking at that angle. I'm not looking at any other angle. I follow politics a lot. If you walk into my room and see which channel is going on, it's always a news channel. Okay. So I've always been inclined towards politics. So you never know. உங்க ரெண்டு பேருக்கும் சர்ப்ரைசஸ்னா பிடிக்குமா? ஆமா. டெஃபினட்டா. தப்புன்னு சொல்லிட்டாரு. நீங்க ஸ்ரேயா, முதல்ல உங்ககிட்ட வருவோம். என்ன சர்ப்ரைஸ் வச்சிருப்போம்னு நினைக்கிறீங்க? Okay, I saw a packet coming, so it's a tiny surprise, but it might be nice. இல்ல, அதுக்கு முன்னாடி இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. We have somebody on the line for you. யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவர் கூட நீங்க நிறைய ஊர் சுத்துவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். That's a clue. Akhil. Wrong. Ravi. Hello. Hello. Hi, how are you? Fatty, what's up? Love you, Fatty. இவரும் Fatty, அவரும் Fatty. Okay, basically I call him Tata. He's my Tata. Ravi Kesi. Yes, hi. How are ஸ்ரீயா you? தாத்தாவா நீங்க? ஆமா, நான் தாத்தா உங்களுக்கு. வேற எத்தனை பேர் இருக்கு உங்களுக்கு? Fatty, தாத்தா, அப்புறம்? No, only Tata. He's my one and only Tata. One and only தாத்தா. He's my best friend. He's like everything to me. You can say some not so great things also, it's fine. He's, yeah, everybody praises him, so I don't want to praise him. நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க? He knows me ever since I was a child. Okay. And yeah, so basically I think he's my friend because I'm very good looking. No? Yeah. புரியவே இல்ல என்னால. ரவி கேசி, Yeah. உங்க ஃப்ரெண்ட் வேலையெல்லாம் விட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்ல. Dress வாங்குறது, இல்ல ஜுவல்லரி வாங்குறது தான் வேலை அவங்களுக்கு. அது இல்ல, விஜய் வேலையெல்லாம் விட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது எஸ்எஸ் மெஸ்க்குல அனுப்பிச்சிட்டாங்க, போர் அடிச்சிட்டு. அனுப்பிட்டாங்களா? Lot of truths coming out. Okay, Ravi Kesi, give us some more. சொல்லுங்க, உங்களுக்கு ஸ்ரீயா பத்தி பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம் எல்லாம் அப்படியே Tata, I'll tell you. Remember, I can talk to your wife as well. Yeah. So say nice things about me. தைரியமா சொல்லுங்க ரவி கேசி. Yeah. Ask me. நீங்க சொல்லுங்க, ஸ்ரேயா பத்தி உங்களுக்கு பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம். பிடிச்ச விஷயம் வந்து ரொம்ப ஹானஸ்டி. பிடிக்காத விஷயம் ரொம்ப அசிங்கமா இருப்பாங்க. அது மட்டும் தானா இல்ல இன்னும் ரெண்டு மூணு இருக்கா? அப்புறம் நிறைய பணம் செலவு பண்றாங்க. You guys talk to each other. Hey, Tata. Hi, what are you doing? I just won myself a nice gift hamper, so quite excited. So this is the news I keep getting from you. Yeah. Okay, so we will probably just chat because I'm not used to talking normally to him. Yeah. I'm like, so we'll just do that later on. Yeah. Thank you, Patty. Bye. Take care. Bye. So, ஸ்ரீயா, அந்த சர்ப்ரைஸ் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இன்னும் கொஞ்சம் கொடுக்குறீங்கன்னா இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமா? அதுக்கு நீங்க கண்ணை மூடிட்டு கையை காமிக்கணும். Okay. Okay. Tan tan. This is my old doll. Yeah. This is Penny. அவங்க போட்டுட்டு இருக்கிற Dress recognize பண்றீங்களா? Yes, it's the first dress I wore. You wore. Maybe not the first, but இதுக்கும் எப்படி மத்தவங்க மாதிரி 10 பேர் இருக்கா, ஒரு பேர் தானா? No, just Are you surprised, Shreya? Very sweet, very sweet. To you from us. Very sweet, very thoughtful. Right. Nobody has ever done something so sweet. Thank you so much. Okay, Balaji, இப்போ it's your turn. ஸ்ரீயாக்கு கொடுத்த சர்ப்ரைஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கொடுக்குற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்க போறது இல்லைன்னு புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. நீங்க ரொம்ப நாளா விரும்பி உங்களுக்கு கிடைக்காம இருந்த பொருளை ஒன்று உங்களுக்கு கொடுக்க போறோம். பட் இங்க அதை கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். ஸோ வெளில போய் பார்க்கலாம் வாங்க. நான் கூட வரலாமா? வா.
ஓகே பாலாஜி, நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட Yamaha R1 பைக் ஓட்டி அப்படியே the wind whistling through your hair, and how did it feel? It was a very good feeling. That was my childhood dream, to want to race a. பட் கண்டிப்பா உங்களால வாங்கி இருக்க முடியுமே, ஏன் வாங்கல இன்னும்? Actually இவங்க அப்பா தான் கொஞ்சம் don't drive bike. He took a promise from me, and he don't want me to get into all the biking stuff, so I just gave a promise that I will not drive a sporting bike. So இப்பதான் பார்த்தாரே நீங்க பைக் ஓட்டுறத, செம்ம தர்மாடியா உங்களுக்கு. தர்மாடி தான் நினைக்கிறேன். Something that nobody knew about Balaji. He said that when he gets 50 wickets, he would buy a new car for himself. We decided to buy the same car because we both like the Honda CR-V. So we decided, like, I don't know what my milestone was, but his was when he reaches 50 wickets, he would buy that car. I don't know if it still holds true, but Yeah, that was for 2 years back when I told to Shreya that if I get, she asked what is the next car you're going to buy. So I said that some challenge I should take with my whatever I'm going to get. So I said my first 50 wicket milestone with Test cricket and one day cricket, I'll try to get a good SUV car. Okay. Thank you guys. You both have been wonderful. You have a great thing going here, this friendship. யார் கண்ணும் படாம இருக்கணும் உங்களுக்கு. பாலாஜி, all the best. We want to see you back in action. We want to see you in action on screen. இப்ப கடைசியா நம்ம நேயர்களுக்காக ஒரு சின்ன விஷயம் பண்ணணும். நீங்க ஒரு SMS போட்டி நாங்க நடத்தினோம். அதோட வின்னர்ஸ்க்கு உங்க கையால நீங்களே பேனா பிடிச்சு எங்க காஃபி வித் சுச்சி காஃபி மக சைன் பண்ணி கொடுங்க. Let's go to the coffee wall.